இப்போது என்னுடைய பதிவு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பற்றியது. அதாவது முதல்ல பேன் கார்டு என்பது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இஷ்யூ பண்ணுறது இல்லை, அது வந்து வெளியிலேருந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து ஃபைலிங், ரிட்டர்ன்ஸு, அப்புறமா வந்து நீங்கள் அந்த ஃபைலிங்கில் ஏதாவது தப்பு பண்ணிடுது, அந்த ஃபைலிங்கை கரெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். முதல்ல வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக, ஹெச்யூஎஃப்ஆ, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா, தொழில் கடை வச்சுருக்கிறவங்களா, இது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் பே பண்ணணுமா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சம்பளத்தை தவிர வேறு வருமானம் இருக்கிறது, அதாவது வாடகை மூலம் வருமானம் மற்றும் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ், பாண்ட்ஸ் அதன் மூலம் வருமானம் வருகிறது என்றால் நீங்கள் ITR 2வை தேர்வு செய்ய வேண்டும். ITR 1 என்பது சம்பளம் மட்டும் பெறுபவர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய படிவம். மார்ச் 31 முடிஞ்ச உடனேயே உங்கள் பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் உங்கள் சம்பளம் போடப்படுகிறதோ அல்லது எந்த பேங்க்கில் நீங்கள் வந்து பரிவர்த்தனை செய்கிறீர்களோ அந்த பேங்க் இணையதள முகவரிக்கு மெயில் அனுப்புவதன் மூலமாக அந்த வருடத்தில் நீங்கள் செய்த பரிவர்த்தனைகளை பற்றிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு பணி செய்பவராக இருந்தால், ஒரு இடத்தில் பணி செய்பவராக இருந்தால் ஃபார்ம் 16 உங்களை வேலைக்கு அமர்த்தியவர் யாரோ அவர் தர வேண்டியது அந்த ஃபார்ம் 16. மேலும் உங்களுடைய வீட்டு வரி செலுத்திய ரசீது, தண்ணீர் வரி செலுத்திய ரசீது, கடை, வீடு போன்றவற்றிலிருந்து வரும் வருமானம், மேலும் அவற்றுக்கு ஆகும் ரிப்பேர் செலவுகள் போன்றவற்றிற்காக நீங்கள் சலுகைகளை கோர முடியும். அந்த விவரத்தை நீங்கள் ஒரு ஆடிட்டரிடம் தெரிவிக்க வேண்டும். ஃபார்ம் 16 ப்ளஸ் உங்கள் விவரங்கள் அடங்கியது ஃபார்ம் 26AS என்று ஒன்று உள்ளது. இந்த 26ASஇன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஆர் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், நீங்கள் என்னென்ன பரிவர்த்தனை செய்து உள்ளீர்கள் என்பது மட்டும் அந்த 26ASஇல் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதன் மூலமாக வரும் லாபமோ நஷ்டமோ அதில் தெரிவிக்கப்பட்டிருக்காது. அதன் மூலமாக வரும் லாப நஷ்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்கு கணக்கு வைத்துள்ளீர்களோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் SBI செக்யூரிட்டிஸ், அதாவது ஷேர்ஸு, பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, அப்புறம் வந்து சாவரின் பாண்ட்ஸு, இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே கணக்கு வச்சுருக்கீங்களோ அவங்கக்கிட்ட வந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்கணும். அதில் தான் உங்களோட குறிப்பிடப்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் அதன் மூலமாகத்தான் தெரிய வரும். அந்த படிவம் நீங்கள் அதனுடன் AIR, அதாவது ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், மற்றும் TIR, டாக்ஸ்பேயர் இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் போன்றவற்றை நீங்கள் incometax.gov.in என்ற இணையதளம் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இவை அனைத்தையும் நீங்கள் உங்கள் பதிவு பெற்ற ஆடிட்டரின் மூலமாக கொடுக்கப்பட்ட கால அளவிற்குள் தாக்கல் செய்தால், உங்களுக்கு ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த நஷ்டத்தை 8 வருடங்கள் வரை நீங்கள் எடுத்து சென்று நீங்கள் வந்து கழித்து கொள்ளலாம். அதாவது அந்த நஷ்டத்தை நீங்கள் 8 வருஷம் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். பட் இது அனைத்தையுமே நீங்கள் முழுமையான விவரங்கள் கொடுத்திருந்தால் மற்றும் குறிப்பிட்ட தேதிக்குள் ITR ரிட்டர்ன்ஸை தாக்கல் செய்திருந்தால் மட்டுமே இச்சலுகைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்து அதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் அசஸிங் ஆஃபீஸர் இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறை அசஸிங் ஆஃபீஸரை சந்தித்து தான் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அதுபோல் நீங்கள் மிகச்சரியாக தாக்கல் செய்திருந்தால் உங்களுடைய வருமான வரி கணக்கிலிருந்து அதிகமாக பிடித்தம் செய்யப்பட்டது அல்லது நீங்கள் முறையாக முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு திரும்ப வர வேண்டிய இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் போன்றவை நீங்கள் எங்கு கணக்கு வைத்துள்ளீர்களோ அந்த பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது வேறு எந்த நிதி நிறுவனத்தில் உங்கள் சேமிப்பு கணக்கை வைத்துள்ளீர்களோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட், பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட் வைத்துள்ளீர்களோ அந்த கணக்குக்கு உங்களுடைய பணம் செப்டம்பர் 30 முறையாக வரவு வைக்கப்பட்டு உங்களுக்கு அதை பற்றிய தகவல்
போஸ்ட் மூலமாக அனுப்பப்படும். 31 நெருங்குவதால் உங்களுக்கு இதை பற்றிய தகவல்களை கொடுக்கிறேன். இது வெறும் தகவல்கள் மட்டுமே. இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்கவில்லை. எனக்கு தெரிந்த தகவலை சொன்னேன். நீங்கள் முறையாக தெரிந்து கொண்டு பிறகு பயன்படுத்தவும். மிக்க நன்றி.